Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 11th accountancyல chapter 9ல exercise sum number 8 பார்க்குறோம். Rectify the following errors discovered after the preparation of the trial balance. Trial balance prepare பண்ணுறதுக்கு முன்னாடி rectify பண்ண சொல்லியிருக்காங்க. First transaction பாருங்க, rent paid was carried forward to the next page rupees 500 short. அதாவது 500 இந்த மாதிரி clue word வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். short அண்டர் கேஸ்ட் லெஸ்ன்னு வந்தால் ஒரிஜினலோட ஒரிஜினல் என்ட்ரி தான் போடணும். ஓவர் கேஸ்ட் எக்ஸஸ்லாம் வந்தால் ஆப்போசிட் என்ட்ரி போடணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போது சம் போடலாம் வாங்க. இதோட ஒரிஜினல் என்ட்ரி என்ன, ரெண்ட் பெய்டு அப்படின்னா ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் என்ட்ரி. அதே தான் நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், சம் நம்பர் 8ல் ஹெட்டிங்லாம் எழுதிங்க. டேட், பர்டிகுலர்ஸ், லெட்ஜர், ஃபோலியோ, டெபிட், கிரெடிட் எல்லாம் எழுதிங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ரெண்ட் பெய்டு, அப்போது ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு போடுவோம். இப்போ கேஷ்க்கு பதில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். ஓகேவா, ரெக்டிஃபை பண்ணுறதுனால ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். நரேஷன் எழுதிடுங்க, நான் எழுதுறங்கிறதுக்காக விட்டுறாதீங்க, நீங்கள் எழுதிடுங்க. எவ்வளோ 500 ஷார்ட் ஆகிருக்கு, அதனால் அதை அப்படியே எழுதிடும். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேஜஸ் பெய்ட் வாஸ் கேரிட் ஃபார்வர்ட் ருபீஸ் 250 எக்ஸஸ். இப்போ 250 வந்து எக்ஸஸ் ஆயிருக்கு. எக்ஸஸ் அப்படின்னா ஆப்போசிட் என்ட்ரி போட போகிறோம். இப்போ வேஜஸ் பெய்டு அப்படின்னா வேஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் போடுவோம். இதே ஆப்போசிட் என்ட்ரி என்ன போடுவோம், கேஷ் டு வேஜஸ் அப்படின்னு போடுவோம். அந்த கேஷ்க்கு பதில் என்ன பண்ண போகிறோம், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு வேஜஸ் அக்கௌண்ட். நரேஷன் எழுதிங்க, 250 என்ட்ரு பண்ணிட வேண்டியதான். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பாருங்க, 9 சம். கிவ் ஜர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்டிஃபை த ஃபாலோயிங் எரர்ஸ் டிஸ்கவர்டு ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். இதுலேயும் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி, பர்ச்சேஸ் புக் வாஸ் ஓவர் கேஸ்ட் பை 10,000. பர்ச்சேஸ் புக் என்ன ஆயிருக்கு, ஓவர் கேஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆப்போசிட் என்ட்ரி போடணும். இதோட ஒரிஜினல் என்ட்ரி என்ன வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு வரும். ஓகேவா. அப்போ ஓவர் கேஷ்னா ஆப்போசிட் என்ட்ரினா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடுவோம். இப்போ கேஷ்க்கு பதில் இங்கே என்ன போட போகிறோம்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். பாருங்கள், சம் நம்பர் 9, ஜர்னல் என்ட்ரி, டேட், பர்டிகுலர்ஸ், லெட்ஜர், ஃபோலியோ, டெபிட், கிரெடிட். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளவு, 10,000. நரேஷன் வந்து நம்ம எழுதிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ரிப்பேர்ஸ் டு ஃபர்னிச்சர். Repairs to furniture of rupees 500 was debited to furniture account. இப்போது ஃபர்னிச்சருக்கு ரிப்பேர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு வந்து நல்லா கவனிங்க, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னு போடக்கூடாது. ஏன்னா ரிப்பேர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் தான் போடணும். ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு போடணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்னிச்சர் டு கேஷ்ன்னு போட்டாங்க. அப்போது பாருங்கள், கரெக்ட் என்ட்ரி நம்ம என்ன போடுவோம், ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு போடுவோம். ஆனால் அவங்க தப்பாக என்ன பண்ணாங்க, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிட்டாங்க. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். அப்போ எது கரெக்டு, ரிப்பேர்ஸை டெபிட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் என்ன இருக்கோ அதை வந்து கிரெடிட் பண்ண போகிறோம். ஃபர்னிச்சரை கிரெடிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன என்ட்ரி பண்ணோம், ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். நரேஷன் எழுதிங்க, 500 என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, எ கிரெடிட் சேல் ஆஃப் Agil Nilavan for 456 was credited to his account 654. அதாவது 456ன்னு என்ட்ரு பண்ணுறத 654 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிட்டாங்க. இப்போது இது வந்து என்னது, ஓவர் கேஸ்ட். அவர் அக்கௌண்ட்டில் தான், அவங்க அக்கௌண்ட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றி என்ட்ரு பண்ணிட்டாங்க. இப்போது அதில் மட்டும்தான் மிஸ்டேக் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு என்ன ஒரிஜினல் என்ட்ரி போடுவோம் அப்படின்னா, அகில் நிலவன் டு சேல்ஸ் அப்படின்னு போடுவோம். ஆனால் இது ஓவர் கேஸ்டாக இருக்கிறதுனால அகில் நிலவனை கிரெடிட் பண்ண போகிறோம். இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அகில் நிலவன் அக்கௌண்ட் அப்படின்னு போடுறோம். பேலன்ஸ் எவ்வளவு, 654லேருந்து 456 லெஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 198 இருக்குது. அதை மட்டும் தான் போடுவோம். ஓகேவா. ஏன் இங்கே சேல்ஸ் அக்கௌண்ட் வரலன்னு கேட்கலாம். ஏன்னா அவரோட இதில் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் தப்பாக என்ட்ரு பண்ணிக்காங்க. அதனால் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.